பிக்சர் ஸ்பீக்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பிளேட்டு ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் காட்ச் அண்ட் ஹவுஸ், ஒரு பெரிய ஹவுஸு, ஒரு சின்ன ஹட். இதை பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? ஒரு அப்பா தன்னோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் யூ ஷுட் நாட் கிவ் அப் 3 things. ஒன்று, ஷுட் ஈட் டெலிஷியஸ் ஃபுட். ரெண்டாவது, ஷுட் லிவ் இன் அ கம்ஃபர்டபுள் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ். அடுத்தது, கம்ஃபர்டபுள் பெட் டு ஸ்லீப். இந்த 3மே நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஒரு ஃபுட்டு டெலிஷியஸாக சாப்பிடணும், ரெண்டாவது கம்ஃபர்டபுள் பெட்டில் தூங்கணும், மூணாவது நல்ல பிளேஸில் நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் கேட்குறான், அப்பா நம்மளே ரொம்ப ஏழை, நம்ம இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறாரு. எப்படி அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நல்லா உழைச்சிட்டு பசியோடு நீ சாப்பிட்ற இல்லையா, தட் இஸ் டெலிஷியஸ் ஃபுட். அந்த ஃபுட்டு ஒரு தேவாமிரதம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நல்லா உழைச்சிட்டு நல்ல சின்சியராக டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணிவிட்டு நீ படுக்கிற பாரு, அந்த பெட்டு தான் கம்ஃபர்டபுள் பெட். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ் இன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லது நீ செய்யும் பொழுது யூ வில் பி லிவிங் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் மெனி பீப்புள். அதுதான் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு லிவ் இன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், ஓகேப்பா நான் உழைச்சிட்டு சாப்பிட்றேன், அது டெலிஷியஸ் ஃபுட். ஓகே, உழைச்சிட்டு தூங்குறேன், சின்சியராக டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணிட்டு தூங்குறேன், ஸோ அது கம்ஃபர்டபுள் பெட். பட் மற்றவங்க மனசில் வாழணும்னா நான் நிறைய பண்ணணும் இல்லையா, அதை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது நான் ரிச்சாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், அதுதான் கிடையாது. யூ கேன் ஸ்பீக் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வித் தெம். கைண்ட்னஸ், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். யூ கேன் ஷோ த கைண்ட்னஸ் எவ்ரிவேர், எனிவேர், வித் வேர்ட்ஸ் அண்ட் வித் அ ஸ்மால் வெரி லிட்டில் டீட்ஸ், டைனி டீட்ஸ் உன்னால் பண்ண முடிச்சது. ஒருத்தர் உட்கார்ந்து முடியலை அப்படின்னா அவங்கள உட்கார வைக்கிறது, பஸ்ஸில் போகும்போது அவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளோட பெரியவங்க அது எழுந்து, இதெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட குட் டீட்ஸ் தான். இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண யூ வில் பி லிவிங் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் மெனி பீப்புள். தட் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு லிவ் இன் அப்படின்னாரு. அப்புறம் அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் சொன்னது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், ஐ ஹாவ் டு பி வெரி சின்சியர் இன் மை ஒர்க் அண்ட் ஐ ஹாவ் டு பி வெரி கைண்ட் வித் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பியூட்டிஃபுல் ஸ்டோரி இல்லையா? ஸோ வி ஆல் ஷுட் பி very kind to everyone. We should try to work and eat our food and we should live in a very happy way wherever we work. இது இருந்தாலே லைஃப் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. தேங்க்யூ.